அன்பான நண்பர்களே, மேகத்தை பார்க்குறோம். மேகம் வந்து கும்பலாக இருந்தால் மழை கிடையாது. அது வெயிட்டில் கருமையாகி உடைந்தா தான் மழை நமக்கு கிடைக்கும். அதே போல் கோதுமை மாவாக்கப்பட்டால் தான் ப்ரெட்டு கிடைக்கும். ப்ரெட்டை சாப்பிட்டா தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். நம்மளும் உடைக்கப்பட்டால் தான் உபயோகப்படுத்தப்பட முடியும். ஏன்னு நான் சொல்கிறேன். நம்ம பார்க்குறோம், ஒரு கிளாஸோ ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா நம்ம ஒன்றும் மேனுஃபேக்சர் பண்ணி ஒட்டி வைக்க முடியாது. கண்ணாடி இது உடஞ்சிச்சா போட குப்பையில், அவ்வளோதான். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு 2வது சான்ஸ் கொடுக்குறார். உடைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும். நோயினால், வியாதினால், கேரக்டர்னால், வலியினால், வேதனையினால், பண கஷ்டத்தினால உலகத்தில் நம்ம உடைக்கப்படுகிறோம். ஏன் நம்ம உடைக்கப்படுறோம்? ஆண்டவர் என்னத்துக்காக உடைக்கப்படுறார்? நம்மளை முழுமையாக மாற்றுறதுக்கு. இந்த உடைந்த பாகங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து புதிய மனுஷனாக மாத்துறன்றார் ஆண்டவர். குயவன் கையில் களிமண் என்ன பண்ணுது? கெட்டு போகுது மண். ஆனால் குயவன் போட்டுடுறாரா? இல்லை, எடுத்து திரும்பியும் வணைந்து புதிய பாத்திரமா கொடுக்குறார். சில பாத்திரங்கள் விலை உயர்ந்ததாக இருக்குது, சில பாத்திரங்கள் விலையிலே கம்மியாக இருக்கு. ஆண்டவர் என்னன்றாரு? இன்னும் நான் உருவாக்குறேன்பா, இன்னும் புதிய மனுஷனாக மாக்குறேன். நீ அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறியா, உடைக்கப்பட்டு இருக்கிறியா, நான் உன்னை உருவாக்குறேன்றார் ஆண்டவர். தாவீது என்ன சொல்றாருங்க? சங்கீதம் 31:12, செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். அவ்வளவா உடைக்கப்படுறார், நெருக்கப்படுறார். ஐசாயா 61 என்ன சொல்றார்? ஐசாயா, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்ன ஆண்டவர் அனுப்புறாரு அப்படின்றார். யார் யார் கட்டப்பட்டிருக்கிறாங்க, உடைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் உண்மையாகவே உடைக்கப்பட்டா தேவையில்லை போ அப்படின்னு நம்மளை உதறி தள்ளுறது, நம்மளை கண்டம் பண்ணுறதில்ல இயேசு கிறிஸ்து. யோனா கூட அப்படித்தாங்க. ஆண்டவருடைய பேச்சு கேட்காம ஓடி போகிறார். நான் இஷ்டத்துக்கு செய்வேன், இது என்னுடைய பாடி, ஆண்டவர் என்ன சொல்கிறது, ஆண்டவரை மீறிட்டு போகலாம் அப்படின்னு. அப்படித்தான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சுட்ருக்கோம். ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்லை, வாப்பா ஸ்கூலுக்கு போகலாம். எந்த ஸ்கூலு? ஃபிஷ்ஷு ஸ்கூலுக்கு போய் மீன் வயிற்றுல பாடம் கொஞ்சம் கற்றுக்கோ, கீழ்ப்படிதல்னா என்ன, அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். கற்றுக் கொடுத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அழுத பிறகு சரி வா வெளியே அப்படின்னு மீன் கட்டளை கொடுக்குறார். அது மாத்திரங்களா? நீ வந்து கெட்டு போனவன், நீ வந்து உதவாதவன், நீ வந்து கீழ்ப்படியாதவன், நீ தேவை கிடையாது போ அப்படின்னு ஆண்டவர் உதறி தள்ளுங்க. உன்னை கொண்டே நான் பிரசங்கம் பண்ணுவேன், உன்னை கொண்டே நான் உருவாக்குவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், நான் வா, நீ என்னுடைய நாமத்தை சொல்ல போற, நீ கூட்டின்னு போய் நினைவே பட்டணத்துல